வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து பீர்க்கங்காய் இந்த தோல்ல எப்படி தொகையல் பண்றதுன்னு பார்க்க போறோம். பீர்க்கங்காய் தோல்ல தொகையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் பீர்க்கங்காய். இதை வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த தோலை இந்த அளவுக்கு தோலை எடுத்துருங்க. நல்லா பாருங்க, நல்லா தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி தொகையல் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த பீர்க்கங்காயில எப்படி மசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மசியல் கூட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால அதெல்லாம் கறியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோல்ல தொகையல் பண்றதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன். நான் வந்து சீவின தோல்லேருந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெல்லம், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து நான் கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு இருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கப்பு தேங்காய், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கப்ல ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், காரத்துக்கு வரமிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க காரம். இப்ப பாருங்க, அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இருக்கேன். அதுல வந்து பெருங்காயத்தை முதல்ல பொரிச்சுருவோம். அது போட்டதுக்கு அப்புறம் வரமிளகா அதையும் சேர்த்துருவோம். உளுத்தம்பருப்பு, இந்த 3த்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். முதல்ல பாருங்க, நல்லா வறுபட்டுருக்கு. நம்ம எடுத்துடலாம். இதுலயே வந்து ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த தோலை வந்து இதுல வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. வதங்கின உடனே தேங்காய் இது கூடவே சேர்த்து போட்டு ஒரு பிரட்டி எடுத்துடலாம். நாம ஒரு பிடி கருவேப்பிலை போடுறேன் நான். அதையும் இதோடய ஒரு பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சூட்லயே அது வந்து நல்லா வதங்கிடும், அதனால ஆஃப் பண்ணிடலாம். வதங்கினது ஆடுறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, வரமிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகா மட்டும், அதாவது பெருங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஒரு ஓட்டிக்கலாம். அப்பதான் வந்து இது ட்ரையா நீங்க பொடி பண்ணாதான் பொடி ஆகும். வரமிளகா வந்து அரைப்படும். இப்ப பாருங்க, வரமிளகா, உப்பு, பெருங்காயம் அரைச்சுட்டோம். இப்ப வந்து புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம வதக்கினோம்ல பீர்க்கங்காய் தோல், அதையும் வந்து இதோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்ப வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கடைசியா வந்து உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு ஓட்டுங்க. அப்ப வந்து அந்த வாயில ஆடும் போது ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். அதனால ஒரு ஓட்டிடுவோம் லாஸ்டா போட்டு. இப்ப நம்மளுடைய பீர்க்கங்காய் தோல் தொகையல் வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து நீங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். நல்ல சூடா சாதத்துல வந்து நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாம நீங்க தொகையல் பண்ணி பாருங்க. நான் இன்னும் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.